ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் சேனலில் வீடியோ விளாக் பண்ணி போட போகிறேன். கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்னோடய ஃபஸ்ட்டு விளாக். இப்போ நாம் எங்கே போகிறோம் அப்படின்னா, பெங்களூரில் உள்ள நேஷ்னல் பார்க்குக்கு தான் போக போகிறோம். இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, பெங்களூரில் பன்னார்கேட்டாவில் இருக்குது. இந்த பார்க்கோட பேர் பயாலஜிக்கல் பார்க் இல்லாட்டி நேஷ்னல் பார்க்குன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் எவ்வளோனா 120 rupees இருந்துச்சு. நமக்கு ஆன்லைன் டிக்கெட்டும் பண்ணுறதுக்கு ஸ்கேனர் போர்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் தனியாக கேஷ் கொடுத்து டிக்கெட் வாங்குற கவுண்டரும் வச்சு ரெடி பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் டிக்கெட்லாம் எடுத்ததுக்கப்புறம் உள்ளார போகும்போது ஃபஸ்ட்டு என்ட்ரியிலே ஒரு பேக் செக்கிங் இருந்துச்சு. அது என்னென்னா, நம்ம எடுத்துகிட்டு போகிற ஸ்நாக்ஸ், பேக்கில் வேறு ஏதாவது திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாமான்னா எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் பிளாஸ்டிக் கவர் இல்லாமல் பேப்பர் பேக் இருக்கு இல்லைங்களா, அது பாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்னா அலோவ் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் கவர் மட்டும் உள்ளார அலோட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளார போகும்போது டிக்கெட் செக்கிங்கும் இருந்துச்சு. அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளார போனோம். அங்கே போனால் இன்னும் ஜாஸ்தி தான் கூட்டம் இருந்தது. கம்மியாகவே தெரியல எங்கள் கண்ணுக்கு. இங்கே நம்ம வீட்டிலேருந்து பெரியவங்க இல்லை குழந்தைங்கள கையில் எடுத்துகிட்டு போயிருக்கோம். இவ்வளோ தூரம் நடந்தெல்லாம் இவ்வளோ ஹவர்லாம் வர முடியாது அப்படின்னா அதுக்கு டென்ஷனே தேவையில்லை. ஏன்னா இங்கே இதை சுற்றி பார்க்குறதுக்கு இந்தெல்லாம் எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருது இல்லைங்களா, அந்த மாதிரி வண்டியெல்லாம் இருந்துச்சு. இதில் ஒரு ஆளுக்கு 100 rupees காசு பண்ணுறாங்க ஒரு ரவுண்டுக்கு. நமக்கு ஆகலை அப்படின்னா நம்ம இதில் கூட நம்ம சூஸ் பண்ணி போய்க்கலாம். ஆனால் நாங்கள் நடந்து தான் போனோம். ஃபஸ்ட் டைம் பாப்பாவை நாங்கள் ஜூ கூட்டிகிட்டு போகிறோம். அதனால் நாங்கள் நடக்க வச்சு தான் அழைச்சிட்டு போனோம். அங்கே என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது, அதோட நேம் என்ன, அது என்ன பண்ணிடுதுங்கிறதெல்லாம் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் கூட்டிகிட்டு போனோம். நடந்து போகும்போது கொஞ்சம் ஜாலியாக நாங்கள் பேசிக்கிட்டு அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஜாலியாகவும் இருந்துச்சு அந்த மாதிரி போனது. நாங்கள் போன வழியில் ஃபஸ்ட்டு இருந்தது மங்கி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக உள்ளது வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டி குட்டியாக உள்ளது இருந்தது. அப்புறம் ஒரு மீடியம் சைஸில் இந்த மாதிரி ஒரு 3 கூண்டில் இந்த மங்கி தான் இருந்துச்சு. இதை கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தோம் அது என்ன பண்ணுதுன்னு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே லைட்டாக மூவ் பண்ணோம். இதையே எவ்வளோ நேரம் பார்க்குறதுனா கொஞ்சம் நகர்ந்து நாங்கள் நடந்து வந்தோம். அப்பயும் எங்கள் கண்ணும் நகர மாட்டேங்குது. அந்த கார்னரில் 2 உட்காந்துருந்துச்சு. அதையும் என்ன பண்ணுதுன்னு நாங்கள் பார்த்துட்டு அங்கேயும் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு தான் நாங்கள் நடந்து போகவே ஆரம்பித்தோம். அடுத்திருந்த கூண்டில் அனிமல்ஸ் எதுவும் இல்லை. இருந்தாலும் அங்கே என்னத்தை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா, அந்த மரத்துலலாம் கரண்ட் ஷாக் அடிக்கும்ல, அந்த மாதிரி செட்டிங் இருந்துச்சு. அது ரியலாக கரண்ட் ஷாக் அடிக்கிறதா இல்லை அந்த மங்கீஸ் தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்காக அப்படி செட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் அது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி பார்க்குறேன். அதை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோன்னா டக்கெல்லாம் இருந்துச்சு. அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஆனால் அது கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி பார்க்குற மாதிரி செட்டிங் இருந்ததுனால கிட்டக்க போய் காட்டமில்ல சரியா. இருந்தாலும் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு அதுக்குள்ளாரையே. கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி தான் இதெல்லாம் பார்க்குற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா கீழே இந்த மாதிரி செடி இந்த மாதிரிலாம் வச்சுருந்ததுனால கிட்டக்கே போய் நம்மளால் பார்க்க முடியல. ஏன்னா குழந்தைங்க ஏதாவது கல்லில் விட்டுஞ்செல்லாம் இது பண்ணுவாங்க இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் தூரமாகவே பார்க்குறது தான் செட்டிங் இருந்துச்சு. இங்கே நல்லா அந்த பேர்ட்லாம் ஸ்விம்மிங் பண்ணது, மேலேருந்து டைவ் அடிச்சது, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. அந்த கம்பி மேலே ஒரு பேர்டு உட்காந்துச்சு. அது பேர் என்னன்னே தெரியல, ஆனால் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் தள்ளி வந்தால் குரக்கடையில் வச்சுருந்தாங்க. அங்கே 2 தான் நாங்கள் போன டைமில் 2 தான் இருந்துச்சு அந்த கூண்டுக்குள்ளே. அதுவும் ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு. அங்கேருந்து எட்டி பார்த்து தெரியல. அப்புறம் பாப்பாவை தூக்கி தான் காமிச்சோம். அப்பயும் பாப்பா சரியாக தெரியலன்னு சொல்லிடுச்சு. இதை பார்த்துட்டு லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணால் ஒரு க்யூட்டான ஃபேமிலி இருந்துச்சு. நல்லா ஊஞ்சல் ஆடிக்கிட்டு அந்த மம்மி அதோட குழந்தைய நல்லா கேரி பண்ணதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. அதையும் பார்த்துட்டு அப்புறம் பார்த்தா பக்கத்தில் எதுவும் இல்லை. அந்தந்த இதில் க்ரொக்கடைல்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளார ஒன்றும் இல்லை. அதனால நாங்கள் கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம்.
கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம் இங்கே 2 கூண்டில் வச்சுருந்தாங்க. அது என்ன இருக்குன்னு உள்ள பார்த்தா குரோக்கடைல்ஸ் தான் இருந்துச்சு. குட்டி குட்டி குரோக்கடைலாக இருந்தது. இதுக்குள்ளே வந்து ஒரு 4 என்னமோ இருந்துச்சு. அது நல்லா கிட்டக்கே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இது நல்லா ஜாலியாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப நேரமாக நாங்கள் அங்கே தான் நின்னோம். ஆனால் அது அசரவும் இல்லை நிமிரவும் இல்லை, அப்படியே தான் இருந்துச்சு அது பாட்டில். அது பக்கத்தில் வந்து பேர்ட்ஸ் தான் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பேர்ட்ஸ்லேருந்து நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப அழகாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு. அது ஃபுட்டு சாப்பிட்றது, அது அந்த இடத்துல உட்காந்து அதோட சவுண்ட் அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தோம். பாப்பா அதெல்லாம் ரொம்ப கிட்ட அம்மா மம்மி இது அதுன்னு சொல்லி காமிச்சிட்டே இருந்துச்சு. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் இங்கே ஒரு பேர்ட் இருந்துச்சு. அதோட தலையில் வந்து ஒரு மாதிரி ஃப்ளவர் மாதிரி இருந்துச்சு. அழகாகவும் இருந்துச்சு. அது என்ன பேர்டுன்னு கீழே பேர் இல்லை, இருந்தாலும் அது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கு என்னவோ அரிக்குதுன்னு நினைக்கிறேன். அது சொரிஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. நிமிந்தே பார்க்கல. பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அது அழகாக இருக்குது. அது நல்லா இருந்துச்சு நேரில் பார்க்கும்போது. இது பக்கத்துலேயே பீகாக்கும் வச்சுருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி கிட்ஸுக்கெலாம் வந்து எடுக்கிற மாதிரி ஒரு போர்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அது நிறைய பேர் இருந்ததுனால எங்களால் அங்கே போய் பாப்பா நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுக்க முடியல. நாங்கள் அதுக்கப்புறம் அந்தாண்ட போயிட்டோம். வெயிட் பண்ணி பார்த்தோம், எடுக்கிறதுக்கு லேட் ஆகுதுன்ட்டு நாங்கள் அந்தாண்ட போயிட்டோம். அங்கே வந்து ஒரு ஒயிட் பீகாக் இருந்துச்சு. அது கிட்ட போய் பார்த்தா அழுக்கு கலராக தான் இருந்துச்சு. அவ்வளோ ஒன்றும் நல்லாவே இல்லை அது பார்க்குறதுக்கே. இதை பார்த்துட்டு அந்தாண்ட பார்த்தா அங்கே ஒரு கூண்டில் வந்து ஒரு மங்கி இருந்துச்சு. அது ரொம்ப ஹைட்டில் இருந்தது. ஆனால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது அவ்வளோ ஹைட்டில் உட்காந்து அது என்ன பண்ணுன்னே தெரில. அதையும் பார்த்துட்டு நாங்கள் அதுக்கு பக்கத்துலேருந்து நிறைய கலர் பேர்ட்ஸ் இருந்துச்சு. இந்த பேர்டெல்லாம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது லேமினேஷன் நோட் இருக்கும், லாங் சைஸ் புக்கு, அதில் வந்து ஃப்ரெண்ட் பார்த்துட்டு இங்கே ரைட் சைடு திரும்பினா அங்கே லயன் இருந்துச்சு. 2 லயன் இருந்தது. அதில் ஒன்று தான் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தது. இன்னொன்று வந்து கொஞ்சம் அப்படியே தான் உட்காந்துருந்துச்சு. அது எதுவுமே பண்ணவே இல்லை. இந்த ஃப்ரெண்டில் உட்காந்துருந்தது தான் நல்லா ஏதாவது மெல்ற மாதிரி. அப்புறம் நல்லா வாய் பொழந்து பான்னு கொட்டாய் விட்டுச்சு. அது விட்டும் போது என் தலையே அது வாய்க்குள்ளே போயிடும் போல் அவ்வளோ பெருசாக வாய் பொழந்து விட்டுச்சு. இருங்க காட்டுறாங்க பாருங்கள், அவ்வளோ பெருசாக இருந்துச்சு லைவாக பார்க்கும் போது. அப்புறம் அது அங்கே இருந்துச்சா, திரும்பி அது எந்திரிச்சு வாக் பண்ணிவிட்டு அங்கே பாத்ரூம்லாம் பண்ணிச்சு அங்கே மேலே போயிட்டு. அதுக்கப்புறம் அது நான் வாக் பண்ணிட்டு போகும்போதே வந்து அது சவுண்டு விட்டுச்சு. அது கர்ஜிக்கிற சவுண்டு இருக்கும் இல்லைங்களா, அது லைட்டாக தான் விடுதான். அதுவே அவ்வளோ சவுண்டாக இருந்துச்சு. ஏதோ இப்போது ஸ்டேஜிலலாம் பேசும்போது அந்த ஸ்பீக்கர் மைக் சவுண்டு செக் பண்ணுவாங்கள்ல, அப்போ ஒரு மாதிரி எக்கோ அடிக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அது சவுண்டு. கொஞ்சம் தூரம் போய் அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு. எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இந்த சைடு வந்தால் எலிஃபெண்ட் வச்சுருந்தாங்க. அது நிறையாவும் இருந்துச்சு. நல்லா க்ளீனாக வச்சுருந்தாங்க. எலிஃபெண்ட்லாம் அழுக்காலாம் நல்லா க்ளீனாக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நடந்தோம். அப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிட்டு அப்புறம் வீட்லேயே நாங்கள் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருந்ததுனால அங்கேயே உட்காந்து லைட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நாங்கள் போனது லன்ச் டைம்ங்கிறதுனால ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு ரொம்ப தூரம் நடக்கவும். அப்புறம் ஹிப்போபொட்டமஸ் இருந்துச்சு. ஆனால் அது தண்ணிக்குள்ளே தான் இருந்துச்சு. நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. எப்போ லைட்டாக தூக்குது அப்படியே மறுபடியும் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. இங்கே வந்து நிறையா புள்ளி மான், அப்புறம் வந்து இந்த கொம்பு வச்சுருக்குங்களா அந்த மானும் இருந்துச்சு. அதெல்லாம் நல்லாவும் இருந்தது பார்க்கறதுனால. கூட்டமாக அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் மேலே ஏறி இப்படி வந்தோன்னா அந்த சைடு ரைட் சைடு போயிருந்தோம்னா போட்டிங்லாம் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. நாங்கள் இருந்த பசியில் வந்து போட்டிங்லாம் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு எனர்ஜியே இல்லை. அதனால நாங்கள் கொஞ்சம் வாக் பண்ணி முன்னாடி வர ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்து பார்த்தா இது பேர் வந்து ஏமோன். இது வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லைவாக பார்க்குறேன். அது எப்படி இருந்துச்சுன்னா, ஊர்லலாம் அந்த மக்கி போன போடுறக்கும்ல, அந்த வைக்கல் எடுத்து அது மேலே சொறி விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. அது பக்கத்தில் என்ன இருந்துச்சுன்னா கரடி தான். இது எங்கே இருக்குது நான் தேடிகிட்டே இருந்தேன். கடைசியாக லாஸ்ட்டாக தான் நான் பார்த்தேன். அது நல்லா இருந்துச்சு. அது பாட்டில் கரும்பு சாப்பிட்டு இருந்துச்சு. அது பக்கத்தில் தான் புளி இருந்தது. ஆனால் அது வந்து தூங்கினுச்சு. அது பக்கத்தில் இந்த கூண்டில் காட்டு நாய் அப்புறம் ஐநாலாம் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. அது பக்கத்தில் ஒரு ஸ்டாச்சு இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த பார்க்கு வந்து போகலாமா பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். 120க்கு ஒர்த்துன்னா கண்டிப்பாக அது ஒர்த்து தான். நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் உங்கள் கிட்ஸோட டைம் கிடச்சுன்னா போய் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். நிஜமாகவே ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இடம்லாம் ரொம்ப க்ளீனாகவும் இருந்துச்சு. இதே மாதிரி பட்ஜெட்டடாக பெங்களூரில் எந்தெந்த இடத்துக்குலாம் போகலாம் அப்படிங்கிறத நான் வீடியோ பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய், டாடா.